பெரியவா நடைப்பயணமாக போய்கிட்டு இருக்காரு. சென்னையில் தான் நடைப்பயணமாக போய்கிட்டு இருக்காரு. அவரை சுற்றி எப்போவுமே அணுக்க தொண்டர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள், பக்தர்கள் வந்து கொண்டு இருப்பார்கள். அப்படி கூட்டமாக போயிருக்கும் போது ஒரு இளைஞன், இந்த இளைஞன் அப்படின்னு சொன்னோம்னா முற்போக்குவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் புதுமை செய்கிறோம், புரட்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பழமையான ஒரு பண்பாட்டை அப்படியே தப்புன்னு சொல்லி அதை மறுதளிக்கிறோம். பார்த்தீங்களா? புலமை புத்தன் கூட சொல்லுவார், பழமையில் பூத்து புதுமையில் காய்க்க வேண்டும் அப்படிம்பார். நம்மளுடைய கலாச்சாரங்கிறது நம்மளுடைய வேறு மாதிரி. அந்த வேரை விட்டுட்டு நம்ம மரத்தை எப்படி பாதுகாக்க முடியும்? வேறு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் மரம் இருக்குமா? இப்போ நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி, இதெல்லாம் வந்து இப்போ நம்முடைய கலாச்சாரம். இப்போ இன்னைக்கு தறிகட்டு போய் நிற்குது நம்ம கலாச்சாரமே. இருந்தாலும் அந்த காலத்திலே மகாபெரியவர் இருக்கும்போதே ஒரு இளைஞன் ரொம்ப முற்போக்காக கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி மகாபெரியவர்கிட்ட வர்றாரு. அவர் நடைப்பயணத்தில் சற்று இளைப்பாறி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த இளைஞர் வந்து நான் ஒரு புரட்சியாளர் அப்படிங்கிற மாதிரி தன்னை நினச்சிக்கிட்டு மகாபெரியவர்கிட்ட கேட்டார் ஒரு கேள்வி. பக்கத்தில் இருக்க அணுக்க தொண்டர்லாம் ஆடி போயிட்டாங்க. அவர் கேட்ட கேள்வி என்னென்னா, நீங்கள் சாமி கும்பிடுங்கிறீங்க, கோயிலுக்கு போங்கிறீங்க, விரதம் இருக்கணுங்கிறீங்க, இந்த மாதிரிலாம் அனுஷ்டானம் பண்ணுனா மோட்சம் கிடைக்குங்கிறீங்க. இது வரைக்கும் யாராவது மோட்சத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியுமா? இப்போ சாமி கும்பிட்டா கண்டிப்பாக மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு அந்த இளைஞர். பக்கத்தில் இருக்கவெல்லாம் ரொம்ப குழம்பி போயிடுறா. எப்படின்னா, பெரியவாள்கிட்ட இந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி கேட்ட சமயத்தில் பெரியவா பேச மாட்டான். அதே நேரத்தில் சரியான ஒரு பதிலையும் கொடுப்பார், சாத்வீகமாக செய்ய சொல்லுவார். இப்போ பெரியவாள் சங்கடப்படுவார் சமயத்தில். ஆனாலும் பெரியவாள் வந்து இந்த கேள்வியை கேட்டோட அந்த இளைஞரை பார்த்து சொன்னார், நீ எங்கேருந்துப்பா வர்ற அப்படின்னாரு. அந்த இளைஞர் சொல்கிறாரு, நான் கிண்டிலேருந்து வர்றேன். சரி, கிண்டிலேருந்து எங்கே போகணும்? இப்படி நான் இந்த மாதிரி பக்கத்தில் இருந்த ஒரு ஊரை சொல்லி அந்த ஊருக்கு நான் போகணும். சரி, அது போகிறதுனா எப்படி நீ போவ அப்படின்னு கேட்குறாரு. கிண்டிலேருந்து நீ தாம்பரத்துக்கு போகணும், எப்படி போவ? அந்த தாம்பரம் அப்படின்னு போட்டிருக்க அந்த போர்டு ஒரு கைகாட்டி இருக்குது பார்த்தீங்களா? அந்த தாம்பரம்னு ஒரு ஆரோ போட்டு ரோட்டில் வச்சுருக்காங்க. அந்த கைகாட்டிக்கு போய் பக்கத்தில் போய் நின்னா நீ தாம்பரம் போயிட முடியுமா கேட்குறாரு. அது எப்படி முடியும்? நான் தாம்பரம் போட்டிருக்கேன் அந்த ரோட்டில் போய் நான் பயணம் பண்ணால் தான் தாம்பரத்துக்கு போகலாம். அப்போ நீ கிண்டிலேருந்து வர்ற, தாம்பரம் போகிற, அந்த தாம்பரம்னு போட்டிருக்க அந்த கைகாட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தால் நீ தாம்பரம் போக முடியாது. அது உறுதி தானே? அப்போ நீ அந்த போட்டிருக்க சாலையில் நீ நடந்து போகணும், இல்லை சைக்கிளில் போகணும், ஏதோ ஒன்று நீ வாகனத்தில் ஏறி போகணும். போனால் தான் தாம்பரம் வரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அந்த இளைஞர் அதுக்கு ஒத்துக்கொள்கிறான். ஆமாம், நடந்து போனாலும் இல்லை சாலையில் போகணும், இல்லை பஸ்ஸில் போகணும், அப்போ தான் தாம்பரம் வரும். நான் இந்த போட்டுக்கிட்டே நின்னா எப்படி வரும்? நாங்களும் அப்படி தாப்பா, நாங்களும் அதுபோலத்தான். ஆன்மீக மத குருக்களாக இருக்க சன்னியாசிகள் வந்து ஏற்கனவே ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. மோட்சத்துக்கு நீ இதையெல்லாம் செஞ்சால் மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு சம்பிரதாயத்தை செஞ்சு கொடுத்துருக்காங்க. சில தர்மங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த முன்னோர்கள் வகுத்து கொடுத்த தர்மத்தின்படி நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கோம். அது கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது எங்களுக்கு ஐயப்பாடு இல்லை. இப்போ தாம்பரம் இந்த ரோட்டு வழியாக நீ போனால் தாம்பரம் வருமா வராதான்னு நீ நினச்சிக்கிட்டே இங்கே நின்னா வருமா? வராது. அதே போல் முன்னோர்களாகிய ஞானிகளும் முனிவர்களும் எங்களுக்கு வகுத்து கொடுத்த தர்ம நெறியிலே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம், ஃபாலோ பண்ணுறோம். அவளை ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக எங்களுக்கு
மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதுதான்ப்பா. அதனால இது கட்டாயம் இல்லை. நாங்கள் அதை வெறும் ஏடா வச்சு பார்த்துக்கிட்டு, அவங்க சொல்லி வச்ச தர்மத்தை எல்லாம் வெறும் எழுத்தாக பார்த்துக்கிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம்னா நாங்கள் மோட்சத்துக்கு போக முடியாது. அவள் வகுத்து கொடுத்த பாதையில் நாங்கள் நடக்கிறோம். எங்களோட சேர்ந்து வர்றவங்களையும் நாங்கள் அழைச்சிக்கிட்டு போகிறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு தெளிவாக அந்த இளைஞருக்கு விளக்கத்தை கொடுக்குறார். அந்த இளைஞர் தான் கேட்ட கேள்வியில் இருந்த நக்கல், தான் கேட்டது ஏதோ புரட்சியாக கேட்க போகிறோன்னு நினச்சிக்கிருந்த அவருடைய கர்வம் அந்த நொடியில் அடங்கி போய் நெடுஞ்சாங்கடையாக அப்படியே அவர் மகாபெரியவர் காலில் விழுந்து வணங்கி மன்னிச்சுக்கணும், பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மிகப்பெரிய பக்தராக பின்னாளில் மாறி போய்விட்டார். இதுபோல் சரித்திரத்தில் நிறையா சம்பவங்கள் இருக்குது. தொடர்ந்து பார்ப்போம்.